அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, தற்பொழுது நாங்கள் மிகவும் அவதானம் காட்ட வேண்டிய, ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையாகவே முஸ்லிம்களை பொறுத்தவரையில் நமது அடிப்படையாக திகழ்ந்து கொண்டிருப்பது கிதாபுல்லாஹ், அல்லாஹுடைய குர்ஆனும் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸும் ஆகும். இதைத்தான் மோமின்கள் பின்பற்ற வேண்டும். இது இவ்விரண்டையும் அடிப்படையாக வைத்தே மோமின்களுடைய வாழ்க்கை அமைக்கப்பட வேண்டும். அவ்வாறுதான் இந்த 1400 வருடங்களுக்கு மேலாக வாழக்கூடிய பெரும்பான்மையான மோமின்கள் தங்களது வாழ்வியல் அடிப்படையாக இந்த அல் குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் தற்பொழுது நம்மிடையே வாழக்கூடிய சிலர் அவர்களுடைய புதுமையான கொள்கைகளையும் சிந்தனைகளையும் எங்களுக்குள்ளால் புகுத்துவதற்காக எடுத்துக்கொண்ட ஒரு ஆயுதம், ஒரு லேபல், நாங்க குர்ஆனை ஹதீஸை மட்டும்தான் பின்பற்றுவோம், நாங்க குர்ஆனை ஹதீஸை மட்டும்தான் பின்பற்றுவோம் என்ற ஒரு லேபலை ஒட்டிக்கிட்டு தான் நம்மகிட்ட வாராங்க. இவர்களை விட்டும் ரொம்ப கவனமாகவும் அவதானமாகவும் முஸ்லிம்களாகிய நாம் இருக்க வேண்டும். அதாவது சுமார் இன்றைக்கு 1200 வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த முஃமின்கள், முஸ்லிம்கள் குர்ஆன் ஹதீஸை சுன்னாவை பின்பற்றியவர்கள் தான். இன்று வரைக்கும் வாழ்ந்து வரக்கூடிய பெரும்பான்மையான முஸ்லிம்கள் அல் குர்ஆனையும் ஹதீஸையும் அதன் தூய வடிவில் பின்பற்றி வருகிறார்கள். அல் குர்ஆனையும் ஹதீஸையும் திறமையாக கற்ற, பக்குவமான, நேர்மையான, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நல்லடியார்களுடைய தெளிவின் பிரகாரம் அல் குர்ஆன் ஹதீஸை இன்று வரை பின்பற்றி வருகிறார்கள். ஆனால் குழப்பங்களை விளைவிக்க நாடுபவர்கள், ஃபித்னாக்காரர்கள் தங்களுடைய பொய்யான பிழையான கொள்கைகளை நமக்குள்ளால் புகுத்துவதற்காக அவர்கள் முதலாவதாகவே சொல்லக்கூடிய ஒரு வாசகம், நாங்க குர்ஆனை ஹதீஸை தான் பின்பற்றுவோம். இவ்வாறு சொல்லிக் கொண்டு வரக்கூடிய இந்த புதுமைவாதிகள், ஃபித்னாக்காரர்களை விட்டும் நாம் நம்மையும் நம் சந்ததியையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் ஹதீஸை நமக்கு தெளிவுபடுத்தி தந்த எவ்வளவோ பெரும் பெரும் நல்ல மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அதனை தொடர்ந்து வந்த இம்மாக்கள் என்று அல்லாஹ்வை பயந்த நேர்மையான நல்லடியார்கள் தெளிவுபடுத்தி நமக்கு தந்திருக்கிறார்கள். அந்த தெளிவை அறிந்து நாம் அதன் பிரகாரம் செல்வோம். இன்று ஷாஃபிஈயாக்கள், ஷாஃபி மதுஹபினர் என்று சொல்லுகிறோம், ஹனஃபி மதுஹப் என்று சொல்லுகிறோம், மாலிக் மதுஹப் என்று, ஹம்பலி மதுஹப் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா? இவர்கள் அனைவரும் தெளிவான முறையிலே அல் குர்ஆன் ஹதீஸை அணுகி தெளிவுபடுத்தி தந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று எங்களுக்கு இமாம் ஷாஃபி தேவையில்லை, எங்களுக்கு இமாம்கள் தேவையில்லை, வெறும் குர்ஆனும் ஹதீஸும் மட்டுமே போதும் என்று தோன்றக்கூடிய கூட்டங்கள் இன்று நம்மை சூழ நிறையவே காணப்படுகிறார்கள். இந்த மாதிரியானவர்களை விட்டும் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் இந்த பெரும்பான்மையான உம்மத் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ, அஷ்அரியாக்கள், மாதுரிதியாக்கள் சென்ற அந்த